சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பொங்கல் பரிசு வழங்கும் விழா பம்மல் தெற்கு பகுதி செயலாளரும் 1வது மண்டல குழு தலைவருமான கருணாநிதி தலைமையில் பம்மல் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசாக வேட்டி சேலைகள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் பம்மல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள் கல்யாணி, டில்லி, மதினா பேகம், ரம்யா, சத்யபிரபு, சத்யா, மதியழகன், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பான எல்லாருமே சிறப்பாக பொங்கலை கொண்டாடுவோம். இந்த பெருமை சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடணும். அதே மாதிரி அண்ணன் சுருக்கமா பேச சொல்றாங்க, மற்ற எல்லாருக்கும் வழிவிட்டு முதல்வரை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் எங்க பொண்ணுல எங்கன்னா பேசுறாங்களா, அந்த முதல்வருக்கு நம்ம நன்றி கடன் செய்ய வேண்டியது. அவர் திட்டமிட்டது 200 தொகுதி. என்னடா 200 தொகுதி திட்டமிட்டுக்கிற தலைவன் யாரும் நினைக்கூடாது, ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த இயக்கம் 182 தொகுதியும் வெற்றி பெற்ற இயக்கம் இது. அதால இதனால 200 தொகுதினா 182 இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 18 அந்த 18 நம்முடைய பம்மல் தெற்கு பகுதிக்காக பொங்கல் விழாவுக்காக அவரால் முடிந்ததை உதவி செய்திருக்கிறார். அத்தனை பெறுவதற்காக வந்திருக்கின்ற அத்தனை கழக தோழர்களையும் மகளிர் அணி சோழனுக்கும் என் என்னார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துகளையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நிகழ்ச்சியை பங்கேற்ற தம்பி ஜெயக்குமார் உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கெல்லாம் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாளை மனித தெற்கு பகுதி திமுகவின் சார்பில் நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து உழைக்கின்ற